வெல்கம் டு ஷின்பாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நான் பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த 300 GSM ஸ்கெட்ச் புக். எஸ்பெஷலி அக்ரிலிக் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராக்டிஸ்க்கு நல்ல குவாலிட்டி இருக்க திக் பேப்பர் யூஸ் பண்ணுனா பெயிண்டிங் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஸில் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா கேன்வாஸ் ரோல் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். ரெடிமேடாக கேன்வாஸ் வாங்குறத விட கேன்வாஸ் ரோல் எடுத்து நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினராக இருக்கும்போது காஸ்ட்லி மெட்டீரியல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பட்ஜெட் ஆப்ஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இதிலேருந்து நம்மளுக்கு நிறைய பீசஸ் கிடைக்கும். ஸோ அது மூலயமா நம்ம நிறைய பேஜஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ரோல் ரொம்ப பெருசு, ஸோ அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு நான் 3 பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வாங்கியிருக்க கேன்வாஸ் மினிமமாக ஒரு 250 to 300க்கு தான் வாங்கினேன். அதை விட கம்மியிலுமே இருக்குது. பட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது ப்ளஸ் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நல்லாவே செக் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க. அண்ட் ஆல்சோ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பென்சிவான ப்ரஷஸோ இல்லை ரொம்ப பேட்சாக வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. என்கிட்டயுமே ஒரு 40-50 ப்ரஷஸ் இருந்தாலும் நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ரெகுலராக யூஸ் பண்ணுறதும் ஒரு 4-5 ப்ரஷ்ஷு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பேசிக்காக ஒரு டீட்டெயிலிங் ப்ரஷ்ஷு, ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, ஒரு ரவுண்ட் ப்ரஷ் ப்ளஸ் அது உங்களுக்கு எந்த சைஸஸில் தேவைப்படுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொல்கிறப்ப ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் ஒரு ஆர்ட் ஸ்டோர் போயிட்டு ஒரு ப்ரஷ்ஷை தனியாக வாங்கி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விஷயமே புரிய வரும். பிகாஸ் ஒவ்வொரு ஆர்ட் சப்ளையுமே அதுக்கேற்ற குவாலிட்டி அண்ட் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் நல்லாவே இருக்கும். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, பட் ஸ்டில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்கும். ஸோ கேன்வாஸ் கட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம பேஸ் ஒயிட் பெயிண்ட் கொடுக்கும்போது அது மேலே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸுமே வைப்ரண்ட்டாக தெரியும். அண்ட் நிறைய பேர் அக்ரிலிக் ஜெஸ்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது தேவைப்படாது. நீங்கள் ஒயிட் பெயிண்ட்டே யூஸ் பண்ணலாம், அதுவே ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு க்ளீன் பார்டர் அண்ட் ஷார்ப் எட்ஜஸ் வேணும்னா மாஸ்கிங் டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே காம்போவில் நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டேப்பை ப்ராப்பராக நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். பெயிண்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாஸ்கிங் டேப்பை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும். ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான பர்ச்சேஸ் பெயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பெயிண்ட் தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு ஷேடாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 to 12 கலர்ஸ் இருக்க மாதிரி காம்போவாகவே விற்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த கலர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாலே எந்தெந்த கலர் மிக்ஸ் பண்ணால் அந்த கலர் வரும்ன்றது உங்களுக்கு கிளியராக மென்ஷன் ஆகி இருக்கும். பெயிண்ட் வாங்கின உடனே பெயிண்டிங்கில் தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ முதல்ல நீங்கள் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எப்படி ABCD ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ப்ரஷ் கண்ட்ரோல் வரணும்னா ABCD ப்ளஸ் கர்வ் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், ஷேப்ஸு, அவுட்லைன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 minutes ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரஷ் கண்ட்ரோல் கிடைக்கும். ப்ரஷ் கண்ட்ரோல் இருந்தால் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிற பெயிண்டிங் எல்லாத்துக்குமே எப்படி ஹைலைட் பண்ணணும் ப்ளஸ் அந்தந்த திக் லைன், தின் லைன் அதெல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். பெயிண்டிங்குக்கு எந்த அளவுக்கு பொறுமை முக்கியமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண தான் உங்களுக்கு இம்ப்ரவைஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு நல்ல பேலட்டும் ரஃப் கிளாத்தும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அக்ரிலிக்கில் ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னா பெயிண்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமே உடனே ப்ரஷ் வெட்டாக இருக்கும்போதே அதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை ப்ரஷ்ஷை நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணாமல் ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா அடுத்த டைம் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் வராது, அடுத்த பெயிண்டிங் ஒழுங்காகவும் பண்ண முடியாது, அது அப்படியே ஒரு க்ரிப்பான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெயிண்டிங்கில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் மைண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ராசஸும் சரி பேலட்டும் சரி ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷ்ட் அவுட்புட் இருக்க ஒரு பியூட்டி உங்களுக்கு ப்ராசஸ்லேயோ இல்லை அந்த பேலட்லேயோ இருக்கவே இருக்காது. ஒருவேளை மெஸ்ஸியாக இருக்குன்னா அதை நினச்சி வருத்தப்படாமல் என்ஜாய் பண்ணி பெயிண்டிங் பண்ணுங்கள். பிகாஸ் பெயிண்டிங் பண்ணுறதே அந்த ரிலாக்ஸிங்காக இருக்கணுன்றதுக்காக தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பிளெண்டிங், பெயிண்டிங்கோட டெக்னிக்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.